ரீசெண்ட் டேஸில் ஜெயம் ரவி ரவிமோகனாக மாறினதுக்கு அப்புறமா அவருடைய ஸ்டேஜ் ஸ்பீச்சஸாக இருக்கட்டும் அல்லது இன்டர்வியூவில் அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும் அடுத்தடுத்து அவர் பண்ணக்கூடிய படங்களாக இருக்கட்டும் ஆளே வேற மாதிரி வந்து நிற்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வைப்பில் இருக்கார். சில பேர் அவருடைய டிவோர்ஸ்க்கு அப்புறமா தான் அவர் இந்த மாதிரி மாறி இருக்காரு, அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருந்திருக்காரு, இப்போ தான் மொத்தமாக வெளில வந்திருக்காரு, அதனால தான் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எப்படியோ எங்களுக்கு பழைய ஜெயம் ரவி ரவிமோகன் கிடைச்சிட்டாரு அப்படின்றது எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்கும்போது 2026 இன்னும் வேற மாதிரியான அவதாரங்கள் எக்ஸ்பெரிமெண்டல், அதாவது சுய பரிசோதனை முயற்சியெல்லாம் நம்ம ரவிமோகன் எடுத்துட்டு இருக்க போறாரு. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பராசக்தி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ரவிமோகன் முதல் முறையாக இந்த திரைப்படத்தில் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இதற்கு முன்னாடி ஆதிபகவன் திரைப்படத்தில் டியூவல் ரோலில் ஒரு ரோல் வில்லனாக பண்ணியிருந்தாலும் கூட வேறொரு ஹீரோவினுடைய திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரம் பண்ணுறது ரவிமோகன் இதுதான் முதல் முறை. ஸோ தன்னுடைய முதல் படத்திலேயே 2026 அந்த எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதே போல கடந்த வருடம் தன்னுடைய ரவிமோகன் ஸ்டுடியோஸ் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருந்தாரு. அந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக தயாரிக்கக்கூடிய அவருடைய முதல் திரைப்படம் ரவிமோகன், எஸ்.ஜே. சூர்யா, மலையாள நடிகர் அர்ஜுன் அசோகன் 3 பேருமே சேர்ந்து நடிக்கிறாங்க. ப்ரோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாங்க, இப்போ பேர் மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தயாரிக்கக்கூடிய திரைப்படமும் இந்த வருடம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தயாரிப்பாளராகவும் இந்த வருஷம் தான் அவருக்கு அறிமுகம். அவரே தயாரித்து இயக்கக்கூடிய அன் ஆர்டினரி மேன் அப்படின்ற யோகி பாபு கதாநாயகனாக நடிக்கக்கூடிய அந்த திரைப்படமும் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த வருஷம் இயக்குனராகவும் அறிமுகமாக இருக்காரு. அதே போல LCU லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லோகேஷ் கனகராஜ் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல நம்ம ரவிமோகனும் சேர போறாராமா. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு இருக்குல்ல. எஸ், ஆமா, ராகவா லாரன்ஸ் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய பென்ஸ் திரைப்படம் LCU திரைப்படங்கள்ல ஒன்னா தான் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நிவின் பாலி நடிக்கிறார் அப்படின்றதுலாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதே திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ரவிமோகனும் நடிக்கிறாராமா. கூடிய சீக்கிரமாவே அவருடைய கதாபாத்திரத்தை மையமாக வச்சு தனியாக ஒரு திரைப்படம் LCUல வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ LCUலையும் நம்மால் என்டர் ஆக போறாரு. ஓகே, இப்போ வந்து வில்லனா நடிச்சிட்டாரு, அடுத்த தயாரிப்பாளராக மாறுறாரு, இயக்குனராகவும் மாறுறாரு, LCUல உள்ள போறாரு, எல்லாமே சரி. ஆனால் அவர் ஹீரோவாக நடிச்சு படங்களே வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்களுக்காகவே ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி கதாபாத்திரத்தில் கதை நாயகனாக அவர் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஜீனி திரைப்படம், டாடா திரைப்பட இயக்குனர் கணேஷ் கே பாபுவுடைய டைரக்ஷன்ல அரசியலை மையமாக கொண்டு உருவாகிட்டு இருக்கக்கூடிய கராத்தே பாபு திரைப்படம், தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் அதாவது ரவிமோகன் ஸ்டுடியோஸ்ல முதல் தயாரிப்பு திரைப்படமாக வெளிவர இருக்கக்கூடிய ப்ரோகோட் திரைப்படம்னு அவர் கதை நாயகனாக நடிச்சு வரக்கூடிய திரைப்படங்களுமே லைனப்ல இருக்கு. அந்த சில வருடங்களாகவே படங்கள் எதுவும் சரியா போகல, அவருக்கு ஒரு மாதிரி டல் அடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ரவிமோகன். ஆனா இந்த 2026 கண்டிப்பா வேற மாதிரி வந்து நிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அவதாரத்தில் வராரு. அதுவும் ஒரு அவதாரத்தில் கூட சொல்லிட முடியாது, இயக்குனர், தயாரிப்பாளர், வில்லன் வேற வேற அவதாரங்களில் வராரு. எக்ஸ்பெரிமெண்டல் சுய பரிசோதனை முயற்சியாக இந்த வருஷம் அவருக்கு இருக்க போது. வருஷத்தோட கடைசியில தான் தெரியும் அவர் எடுத்த எந்தெந்த அவதாரங்கள் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.